வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் மாதவி வைஷ். இன்று நான் உங்களுக்கெல்லாம் எக்ஸிமா மற்றும் சொரியாசிஸுக்கு உள்ள வித்தியாசத்தை விளக்கப் போகிறேன். உங்கள் உடலில் எக்ஸிமா இருக்கிறதா அல்லது சொரியாசிஸா என்பதை எப்படி கண்டறிவது என்பதை பார்க்கலாம். எக்ஸிமா மற்றும் சொரியாசிஸ் இரண்டும் தோல் பிரச்சனைகள் ஆகும். எக்ஸிமா என்பது எந்த ஒரு அலர்ஜி அல்லது தோல் உணர்வு திறன் அதிகரிப்பால் ஏற்படக்கூடும். ஆனால் சொரியாசிஸ் என்பது ஒரு தானாகவே ஏற்படும் நோய் நிலை. இதில் நம்முடைய உடலின் பாதுகாப்பு செல்கள் மிகவும் செயல்பட்டு நம்முடைய சாதாரண செல்களின் வளர்ச்சி சுழற்சியை பாதிக்கின்றன. உண்மையில் அது செல்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறது. அதனால் நம்முடைய உடலில் அதிகமான செல்கள் உருவாகின்றன. ஆனால் அதே வேகத்தில் அவை வெளியேற முடியவில்லை. இதனால அந்த செல்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து அந்த இடத்துல ஒரு படலம் உருவாகிறது. இப்போது நான் அறிகுறிகள் பற்றி பேச போறேன். சொரியாசிஸில் உங்களுக்கு அரிப்பு, எரிச்சல், படலம் உருவாகுதல் மற்றும் தோலில் மிகுந்த உலர்ச்சி போன்றவை காணப்படும். அதே நேரத்தில் எக்ஸிமாவில் உங்களுக்கு அரிப்பு, எரிச்சல் இருக்கும். ஆனால் படலங்கள் காணப்படுவதில்லை. சொரியாசிஸில் பொதுவாக காணப்படும் அறிகுறி என்னவென்றால் அவர்களின் உடலில் மிகுந்த உலர்ச்சி மற்றும் அதிகமான தோல் உரிதல் ஃப்ளேக்கிங் இருக்கும். ஆனால் எக்ஸிமாவில் இந்த விஷயங்கள் காணப்படுவதில்லை. சொரியாசிஸ் பொதுவாக பெரியவர்களில் அதிகம் காணப்படுகிறது. ஆனால் எக்ஸிமா குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவரிலும் பொதுவாக உள்ளது. சொரியாசிஸ் நோயாளிகளில் தோலில் மிகுந்த உலர்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் எக்ஸிமா நோயாளிகளின் பிளாஸ்களில் ஒட்டும் தன்மை ஸ்டிக்கினஸ் இருக்கும். அவர்களின் உடலில் படலங்கள் உருவாகாது. சொரியாசிஸ் அதிகமாக குளிர்காலங்களில் மோசமாகும். ஆனால் எக்ஸிமா அதிகமாக கோடை காலங்களில் மோசமாகும் என்பது பொதுவாக காணப்படுகிறது. நோயாளியின் மற்ற அனைத்து வரலாறுகளும் தேவைப்படும். அவர்களின் பிளாஸ்களின் தோற்றமும் அப்பியரன்ஸ் தேவைப்படும். ஏதேனும் ஒரு தீர்வு டயக்னோசிஸ் எட்டுவதற்கு எந்த நோயையும் சரியாக குணப்படுத்த சரியான நோய் கண்டறிதல் டயக்னோசிஸ் மிகவும் முக்கியமானது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த நோயே உங்களுக்குள்ளது என்று தெரிந்தால் அதற்கான சிகிச்சை உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். அதன் வெற்றியின் விகிதமும் உங்கள் உடலில் மிகவும் உயரமாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கும் தோல் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் எக்ஸிமா, சொரியாசிஸ் அல்லது வெள்ளை தழும்பு, விட்டிலிகோ இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் இதை உங்கள் உடலில் இருந்து நிரந்தரமாக குணப்படுத்தலாம். நன்றி.